Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. So இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்ணிருந்தேன் என்னோட பப்பி குட்டி வந்து என்னை விட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு அவளோட கலெக்டிவ் மெமரிஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ கீழே உங்களோட லவ் எனக்காக கொடுத்தீங்க அண்ட் ஆல்சோ அவளுக்கான லவ்வை கொடுத்தீங்க. அவளை நீங்கள் யாரும் அவ்வளோவா பார்த்தது கூட கிடையாது. ஆனால் she deserve that love அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு தூய்மையான அன்பு கொண்ட ஒரு உள்ளம்னா அது உலகத்திலே அந்த டாக் உயிரினங்கள் தான். ஐம் really thankful for all your messages, all your love. அந்த வீடியோ கீழே என்னால் கமெண்ட் ஒரு 4க்கு மேலே ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப பாரமாயிட்டே இருந்தது. டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்களும் நிறைய பேர் உங்களோட செல்ல குட்டிங்களை வந்து இழந்திருக்கீங்க. ஐம் சாரி ஃபார் தட். உங்களோட லவ்வுக்கு என்னோட லவ்வும் உங்கள் கூட எப்போவுமே இருக்கும். அண்ட் நிறைய பேர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது இந்த டைமில், அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னீங்க. என்னோடய ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக உங்களோட செல்ல குட்டிங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சீக்கிரமாக க்யூர் ஆகி உங்கள் கூட பழைய மாதிரி ஜாலியாக விளையாடுவாங்க. பப்பியோட லாஸ்லேருந்து வெளியில் வர்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னா எங்கே திரும்பினாலும் அவள் ஞாபகமாகவே இருக்குது. எனக்கு வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அவளோட ஞாபகம் வந்து முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியில் வரணுன்னா நான் இன்னும் என்னை புஷ் பண்ணி இன்னும் என்னை வந்து நிறைய ஆக்குப்பைடாக வச்சுக்கணும். அப்போ தான் என்னால் அவன் நினப்புலேருந்து கொஞ்சம் வெளியில் வர முடியும். அந்த லாஸை ஏற்றுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். அதனால் நான் எனக்கே இந்த வாட்டி 30 நாள் ஃபேஸ் பேக் சேலஞ்ச் பண்ண போகிறேன். 30 days ஃபேஸ் பேக் தொடர்ந்து எவ்ரிடே உங்களுக்கு வரும். ஒரு ஃபேஸ் பேக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் ரெசிபீஸ். அண்ட் ஆல்சோ கல்யாண வேலையும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது. அதுவும் ஷாப்பிங் அது இதுன்னு வெளியில் போக வேண்டிய வேலையும் இருக்குது இந்த கொரோனா டைமில். ஸோ இது ரொம்ப ஹெக்டிக்கான 30 days-ஆக இருக்க போகுது. ஸோ ஐ ஹோப் உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த 30 days கிடைக்கும்னு. ஸோ என்னோடய ஃபேஸ் பேக் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் என் கூட இந்த 30 days சேலஞ்சில் கலந்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் போடுற ஃபேஸ் பேக்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், ஸ்டோரியில் ஷேர் பண்ணுங்கள். #30 days with Sowbi, #face pack with Sowbiன்னு. ஸோ இது எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணோம் இந்த டைமில் இன்னும் ஒர்க் ஆன் பண்ணுறதுக்கு. இது சேலஞ்ச் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது தான் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கே தெரிய போகுது. ஏன்னா நான் யார்கிட்டையும் சொல்லலை. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு சேலஞ்ச். அந்த ஃபீலிங்லேருந்து வெளில வரணும்னு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னோடய முயற்சியை நானும் ஹார்ட் ஒர்க்கோடு சேர்த்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட நம்மளோட ஃபஸ்ட் ஃபேஸ் பேக் ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி. கற்பூரவல்லி தான் இன்றைக்கி நம்மளோட ஃபேஸ் பேக்கோட மெயின் இன்க்ரீடியண்ட். இந்த கற்பூரவல்லி நம்மளோட எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஹர்ப். இந்த ஹர்ப் வந்து நம்மளோட மழை காலத்தில் கோல்ட் காஃப்னு பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம இதை ஒரு கஷாயமாக செஞ்சு எடுத்துப்போம். ஸோ இதில் ஸ்கின் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. அது என்னென்னன்றது தான் எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஒரு 5-6 இலையை இந்த மாதிரி பறித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன டிங்சிக்கில் அந்த இலையை போட்டு நல்லா நசுக்க போகிறோம் நம்ம. என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு நான் ஒரு 6 இலை பறிச்சிருக்கேன். இந்த சைஸில் இருக்க இலையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கோங்க, பழுத்த இலை வேண்டாம். இதை மாதிரி நல்லா நசுக்கிட்டு அதை வந்து ஜூஸ் எடுக்க போகிறோம். அதிலேருந்து கற்பூரவல்லி ஒரு வாட்டர் கண்டென்ட் கொண்ட ஒரு ஹர்ப். ஸோ இதில் நிறைய தண்ணி வரும் நீங்கள் நசுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி நசுக்கிக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஜூஸ் நமக்கு வரும் தண்ணி ஆட் பண்ணாமலே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இலை தனியாக ஜூஸ் தனியாக அதுவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் இருக்க அந்த ஜூஸை புழிஞ்சு அந்த இலையை தூக்கி போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது எக்ஸ்ஃபாலியேட் தான் நம்மளோட ஃபேஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த புழிஞ்சு எடுத்த ஜூஸை தனியாக வச்சுட்டு அந்த இலையை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் சர்க்கரை தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதை நான் என்னோடய பாடிக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட் ஸ்டெப் கிளென்ஸ் பண்ணணும்.
செகண்ட் ஸ்டெப் தான் நம்ம எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும். கிளென்ஸ் நீங்கள் என்ன நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ஃபாலியேட் வந்து நம்ம 30 days சேலஞ்சில் ஃபஸ்ட் டே பண்ணுறோம். எவ்ரிடே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கற்பூரவல்லி சுகர் எக்ஸ்ஃபாலியேட்டர் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த ஃபேஸ் அண்ட் நெக் அண்ட் ஆல்சோ உங்களோட கை கால் உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது டெட் செல்ஸ் எல்லாமே எக்ஸ்ஃபாலியேட் ஆகும். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்க்ரீடியண்ட் தான். இது ஸ்கின் ரேஷஸ் எதுவுமே கொடுக்காது. பட் இது ஒரு ஸ்ட்ராங் ஹர்ப்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹர்பை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சாலிட் 5 to 10 minutes இந்த மாதிரி நல்லா 2 கை வச்சு மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ரொம்ப ஹார்ஷாக பண்ணல, ரொம்ப ஜென்டலாக ஒரு குழந்தைக்கு நம்ம பண்ணி விட்டால் எவ்வளோ சாஃப்டாக யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் சாஃப்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஒரு 10 minutes மசாஜ் முடிஞ்சதுக்கப்புறமா. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக்குக்கு நான் எடுத்து வச்சுருக்க அந்த கற்பூரவல்லி ஜூஸில் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு ஒரு ஃபேஸ் பேக் பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஃபேஸில் அப்ளை பண்ணுற பதத்துக்கு லம்ஸ்லாம் இல்லாமல் வந்ததுக்கப்புறமா இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எக்ஸ்ஃபாலியேட் பண்ண ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த டேரெக்டாக எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னி மார்க்ஸ் ஆக்னி எதுவும் வராமல் தடுக்கும். ஸோ பிம்பிளே இது வராது. ஏன்னா இந்த ஹர்ப் அந்த மாதிரி சத்து கொண்டது ஸ்ட்ராங் ஹர்ப்ன்றதுனால ஸ்கின்னுக்கு சம்டைம்ஸ் இது அலர்ஜி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தால் அது மட்டும் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கடலை மாவோடு இது சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது இதோட அந்த ஸ்ட்ராங் தன்மை கொஞ்சம் கம்மியாகும் ஸ்கின்னில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறத விட. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்னில் டிஸ்கலரேஷன்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை ஈவன் டோனாக மாற்றும். ஒரு 10 minutes இது அப்படியே ஃபேஸில் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே உங்கள் ஸ்கின்னில் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை முடிக்கிறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் ஃப்ரம் சுக்கின்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ரோஸ் வாட்டர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குட் டு கோ. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் பாய். See you.